5ஐ 10ஆக நீ மாற்றுவதற்கு உன் வாழ்க்கையை பார்த்தார் ஆண்டவர். கையில் 5 தாளந்தை கொடுத்தேன், 5 தாளந்தை கொடுத்தேன். உன் ஜீவியம் உத்தமமாய் வேறு 5ஐ சம்பாதித்ததா, குறுக்கு வழியிலே 5ஐ சம்பாதித்ததா? நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன். அப்போ உன்னுடைய முயற்சியிலே, உன் பிரயாசத்திலே, உன்னுடைய வாழ்க்கையிலே, உன் ஜீவியத்திலே எது இருக்கணும்? உத்தமமான வாழ்க்கை இருக்க வேண்டும். நீ எவ்வளவு உயரத்திலே வரலாம், நீ எவ்வளவு பெரிய ஆள் ஆகலாம், ஆனால் நீ உத்தமமாய் நடக்கிறவனாய் இருக்க வேணாம். தேவனே சொல்றாரு, எனக்கு முன்னாடி உத்தமனாயிரு, எனக்கு முன்னாடி உத்தமனாயிரு என்று தேவன் சொல்றாரு. அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நல்ல கவனிங்கள். இங்கே சொல்லுகிறார், எஜமான் சொல்லுகிறாரு, உண்மையும் உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்திற்கு அதிபதியாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா.